ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அந்த முதல் வசனம் கூறுகிறது சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஒரே வரியிலே சிறிய வசனமாக சாலமோன் இதை குறிவைத்திருக்கிறார். சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்ற இந்த இடத்திலே தலைப்பு. இந்த உன்னத பாட்டிலே மறைந்திருக்கிற ஆராதனைக்குரிய காரியம் என்ன என்பதை பார்த்து நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். இந்த இடத்திலே கூறும்போது பாடல்கள் என்று சொல்லாமல் பாட்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. உன்னதமான பாடல், உன்னத பாட்டு. உன்னதம் என்றால் என்ன? உயர்வானது, உயர்வானவை, அதுதான் உன்னத பாட்டு. அப்ப உன்னதமான பாடல் என்று சொல்லும் போது அது யாருக்காக பாடப்படுகிறது? உன்னதமான தேவனுக்காக பாடப்படுகிறது. இந்த நூலை சரியாக நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆழமாக தியானித்து பார்ப்போமானால், இந்த உன்னத பாட்டு என்கிற நூல் இயேசு கிறிஸ்துவையும் அவர் தமது சொந்த இரத்தத்தாலே சம்பாதித்த சபையாகிய மனவாட்டியும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மனவாளனாகவும் அவருடைய சபையை மனவாட்டியுமாக சித்தரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உன்னதமானவர் என்று சொல்லும் போது ஏன் அவர் உன்னதமானவர்? 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னதமானவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிறார், உயர்வான இடத்திலே அவர் வீற்றிருக்கிறார், அவர் உயர்வானவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தை வாசித்தாலும் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் உன்னதத்தை குறித்து அங்கே கூறப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப தேவன் இருக்கிற இடம்தான் உன்னதமான ஒரு இடம். அப்ப உன்னதமான இருக்கிற இடத்திலே, அந்த உன்னதமான இடத்திலே இருக்கக்கூடிய தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு பாடல், உன்னதமான ஒரு பாடல். அப்ப உயர்வான பாடல். ஆங்கிலத்திலே இந்த புத்தகத்திலே வாசிக்கும் போது, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை ஆங்கிலத்திலே வாசித்து பார்ப்போமானால் சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்றால் பாடல்களுக்கெல்லாம் பாடல். பாடல்கள், இந்த உலகத்தில் எத்தனை விதமான பாடல்கள் இருக்கிறது, பலவிதமான பாடல்கள். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் இருக்கிறது. தேசத்தை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் உண்டு. இயற்கையை வர்ணித்து பாடுகிற பாடல்கள் உண்டு. குழந்தைகளை வர்ணித்து பாடுகிற பாடல்கள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாடல்களையும் விட சிறந்த ஒரு பாடல் தான் உன்னத பாட்டு, உன்னதமான ஒரு பாடல். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு இரட்சகர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், அவரை குறித்து பாடுகிற அந்த பாடலுக்கு நிகரான ஒரு பாடல் இந்த உலகத்தில் இல்லை. யாராலும் அந்த பாடலை பாட முடியாது. அவ்வளவு விசேஷித்தமான ஒரு பாடல். ஆகவேதான் சாலமோன் கூறியிருக்கிறார் உன்னத பாட்டு. அது ஏன் உன்னத பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உன்னதமான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். சாதாரணமான காரியத்தை அல்ல. உன்னதமானவர் எப்போதும் உன்னதமான காரியங்களைத்தான் செய்வார். தமிழிலே நாம் சொல்லுவோம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை என்று சொல்லுவோம். எவ்வளவு கெட்டு போனாலும் மேன்மக்கள் மேன்மையானதை மட்டுமே செய்வார்கள், தாழ்வானதை செய்ய மாட்டார்கள். தேவன் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். அவர் ஒருபோதும் தாழ்வான ஒரு காரியத்தை, தரக்குறைவான ஒரு காரியத்தை ஒருவதும் செய்ய மாட்டார். அவர் உன்னதமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்திருக்கிறபடியினாலே சாலமோன் கூறுகிறார் அது உன்னதமான ஒரு பாட்டு. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுகிற பாடல் மணவாட்டியின் உள்ளத்திலிருந்து உன்னத பாட்டாக புறப்பட்டு வர வேண்டும். அப்ப உன்னதமான காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் என்ன உன்னதமான காரியம்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார்,
தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. தேவன் உங்களையும் என்னையும் எப்படி சம்பாதித்து வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் மணவாட்டியாகிய சபையை எவ்வாறு சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள பொன்னையும் பொருளையும் கொடுத்த அல்ல, வெள்ளியை கொடுத்த அல்ல, நிலத்தை கொடுத்த அல்ல, சுய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த மணவாட்டியை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், மீட்டு இருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார், தமக்காக அதை தெரிந்தெடுத்திருக்கிறார். சுய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தையே இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தி இருக்கிறபடியினால், கொடுத்திருக்கிறபடியினால் இந்த மணவாளன் எவ்வளவு சிறந்தவராக இருக்கிறார், இந்த மணவாளன் எவ்வளவு உயர்வானவராக இருக்கிறார். அவ்வளவு உயர்வான காரியத்தை செய்திருக்கிற ஒரு உன்னதமானவர். நல்லவர்களுக்காக அவர் செய்யவில்லை, பரிசுத்தவான்களுக்காக செய்யவில்லை, நீதிமான்களுக்காக செய்யவில்லை. நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த போது, நீங்களும் நானும் பாவம் செய்து பாவியலாக மாறி இருந்த போது, அக்கிரமக்காரராக இருந்த போது, எரி நரகத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்த போது, உங்களுக்காக எனக்காக சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தை சிந்திதான் உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த கன்னியாகிய சபை, மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னதமான ஒரு பாடலை பாட கடமைப்பட்டு இருக்கிறார். உன்னதமான பாடல்களால் அவரை துதிக்க வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை நாம் பார்க்கும் போது, இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரசமும் இந்த அப்பமும் எதை காட்டுகிறது? அந்த உன்னதமானவர் உங்களையும் என்னையும் உன்னதங்களிலே சேர்ப்பதற்காக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி, உங்களையும் என்னை உன்னதமான இடங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த உன்னதமான தேவன் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து, அந்த உன்னதத்தை விட்டு இறங்கி வந்து பாடுபட்டு அவமானப்படுத்தப்பட்டு பலவிதமான நிந்தைகளை அனுபவித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ரத்தம் சிந்தினபடியினாலே நீங்களும் நானும் அவருக்கு உகந்த மனவாட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய நன்மையை செய்த அவரை உன்னதமான பாடலினால் துதிப்பது, போற்றுவது மனவாட்டியாகிய சபைக்கு ஏற்றதாக இருக்கிறது, மனவாட்டியாகிய சபையுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சமீபத்திலே கேரள மாநிலம் வயநாட்டிலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ரொம்ப கோரமான ஒரு விபத்து என்று சொல்லலாம். இயற்கையின் சீற்றம். அநேகர் மாண்டு போனார்கள். அதிலே ஒரு வாலிப பெண் தன்னுடைய தாய், தன்னுடைய தங்கை, தன்னுடைய தகப்பன் மூவரையும் இழந்து போனார். அவருடைய குடும்பத்தை சார்ந்த 9 பேர், அந்த 9 பேரும் மண்ணுக்கு அடியே மாண்டு போனார்கள். இவள் மட்டும் தனித்து விடப்பட்டார். அந்த பகுதியை சார்ந்த ஒரு வாலிபன் 10 ஆண்டுகளாக இந்த வாலிப பெண்ணை நேசித்து வந்தான். அவன் ஓடோடி வந்து சொன்னான், நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உன்னை பராமரித்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன், நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறபடினாலே உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ வெறுமையாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், என் உயிரை போல உன்னை நேசிப்பேன் என்று சொல்லி அந்த வாலிப பெண்ணை தேற்றினார். இந்த செய்தியானது ஊடகம் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. இந்த இருவரும் நடந்து வருகிற புகைப்படங்களும் காணொலிகளும் பரவி வந்தது. கடந்த வாரத்திலே இந்த வாலிபன் என்ன செய்தான்? இந்த பெண்ணினுடைய உறவினர்களை காணும்படி, உறவினர்கள் வீட்டுக்கு இந்த பெண்ணை அழைத்து செல்லும்படி காரிலே போனார்கள். காரிலே பயணித்து போகிற வழியிலே எதிரே வந்த, மிக வேகமாக வந்த ஒரு பேருந்து மீது இந்த கார் மோதியது. பயங்கரமான ஒரு சத்தத்துடன் மோதி அந்த கார் சின்ன பின்னமாக நொறுங்கி போனது. இந்த பெண்ணும் இந்த வாலிபனும் படுகாயம் அடைந்தார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் இந்த வாலிபன் மரித்து போனான். இந்த மரண செய்தியை இந்த பெண்ணுக்கு அறிவிக்க தயங்கினார்கள். இறுதியாக எப்படியோ அந்த பெண்ணிடம் கூறினார்கள், உனக்கு இருந்த ஒரே ஜீவன், உன்னை காப்பாற்றவிருந்த, உன்னை திருமணம் செய்யவிருந்த அந்த வாலிபன் மரித்து போனான் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு உடைந்து போயிருக்கும். ஒரே ஒரு கோரிக்கை வைத்தார், எப்படியாவது அவரை
மரித்து போன என்னுடையவரை நான் இருக்கிற இந்த மருத்துவமனைக்கு என் படுக்கை அருகே கொண்டு வர முடியுமா என்று கேட்டான். அரசாங்கமும் மருத்துவமனையும் அதற்கு அனுமதி அளித்தது. இந்த மரித்து போன வாலிபனுடைய சடலத்தை அங்கே கொண்டு சென்றார்கள். அவள் எழுந்திருக்க கூடாதவளாக படுத்திருந்தாள். இந்த வாலிப பெண் என்ன செய்தார்? இறுதியாக நான் அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். கேரள மாநிலத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. நம்முடைய பிரியமானவர்கள் மரித்து போனால் அடக்கம் செய்வதற்கு முன்பதாக இறுதியிலே அனைவரும், பிரியமானவர்கள் அனைவரும், அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் முத்தம் செய்வார்கள். எனக்கு பிரியமான இந்த வாலிபன் மரித்து போயிருக்கிறான். அவன் என் மீது காண்பித்த அந்த அன்புக்கு ஈடாக, நன்றி கடனாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் படுத்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை நான் அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த படுக்கையிலும் இயலாத நிலையிலும் இந்த வாலிபனுடைய சரீரத்தை முத்தம் செய்து அடக்கம் பண்ணுவதற்கு அனுப்பி வைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ஏராளமான ஜனங்கள், கோடாக்கோடி ஜனங்களுடைய உள்ளங்கள் உடைந்தது. அநேகர் கண்ணீர் வடித்தார்கள். தூங்க முடியவில்லை என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாசம், எவ்வளவு ஒரு தியாகம். தனக்கு பிரியமானவன் மரித்து போன போது இயலாத சூழ்நிலையிலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் இறுதியாக முத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதான் நன்றி கடன். அந்த பெண்ணை விட விசேஷித்த நிலைமையிலே நீங்களும் நானும் ஆரோக்கியமான நிலைமையிலே அமர்ந்திருக்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய மனவாளனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? பல நேரங்களிலே சாக்குப்போக்கு நாம் சொல்லி விடுகிறோம். ஆராதனையை தவிர்த்து விடுகிறோம். ஆராதனைக்கு வராமல் சென்று விடுகிறோம். ஆனால் அந்த பெண்ணினுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்ப்போமானால், அந்த இயலாத நிலையிலும் தன்னை மணக்கவிருந்த அந்த மணவாளனுக்கு மரித்து போன அந்த சரீரத்தை முத்தம் செய்தாலே எவ்வளவு நன்றி உள்ள ஒரு உணர்வு. நீங்களும் நானும் உன்னதமான தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக சொந்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே தந்திருக்கிறபடியினாலே நம்மால் என்னத்தை செலுத்த முடியும்? உன்னதமான பாடலை பாடி நாமும் நம்முடைய மன கண்களால், இருதய கண்களால் அவரை நோக்கி பார்த்து அவரை முத்தம் செய்வோம், அவரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை நமது மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துவோம். உங்களையும் என்னையும் தகுதி பார்த்து நேசியாமல், பாவிகளாக இருந்த உங்களையும் என்னை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக உயர்வே தியாகமாக கல்வாரி சிலுவையிலே தந்து தமது ரத்தத்தை சிந்தி தமது சரீரம் நொறுக்கப்படுவதற்கு, பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த அந்த மணவாளனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளால், ஸ்தோத்திரங்களால் மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.